யாரோ பகுலா தேவியாம். அவர் ஆசிரமத்தில் இருப்பவராம். ஆசிரமவாசியா? அரசன் மகளான நீ முனிவர் ஆசிரமத்து பரதேசியை மாலையிடப் போகிறேன் என்கிறாயே. பரதேசியுடன் பாராளும் மன்னன் மகள் வாழ முடியுமா? அம்மா, கோமகளாக அரண்மனை பூமகளாக வளர்த்த உன்னை மூங்கில் வேய்ந்த குடிசையில் தரையின் மேல் படுக்க அனுமதிக்கும் அளவுக்கு விட்டுக் கொடுக்குமா என் தாய் உள்ளம்? ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? சுடுகாட்டில் வசித்து புலித்தோலை அணிந்து மண்டையோட்டை கையிலேந்து திரிகின்ற பரமேஸ்வரனை பார்வதி மணந்து கொள்ளவில்லையா? அந்த திருமணத்தால் அவர்கள் ஆனந்தத்திற்கோ மரியாதைக்கோ ஏற்பட்ட குறை என்ன? சரியாக சொன்னாய் பத்மா. அப்பா, திருமணத்துக்கு இருமணம் ஒன்று விடுவதுதான் முக்கியமே தவிர சீரும் சிறப்பும் அல்ல. ஓஹோ, இந்த காதல் கல்யாணத்துக்கு நீங்களும் உடந்தையா? பத்மாவதி, அந்த சீனிவாசனை காதலிப்பதே தவறு என்று நீ சொன்னால் நானும் நீயும் மணந்து கொண்டது அதை விட பெரிய தவறாகும். நமக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து செய்தார்கள். மனப்பொருத்தம் பார்த்து இவர்களுக்கு செய்வோம். புனிதமான காதலை ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி தடுக்காமல் திருமணத்தை முடித்து வைப்போம். அந்த திருமணத்துக்கு ஆசிரமவாசியான ஸ்ரீனிவாசன் மணமகன் அல்ல. ராணி, நான் உயிரோடு இருக்கும் வரை அப்படி நடக்க விட மாட்டேன். ஸ்ரீனிவாசா, என்னப்பா சாப்பிடு. இன்று நீ இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன சீனிவாசா? அம்மா, சொல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஆனால் ஏனோ ஏதோ. தாயிடம் சொல்வதற்கே தயக்கமா? சொல்லப்பா. அம்மா, முந்தா நாள் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஆகாச ராஜ மகள் பத்மாவதியை கண்டேன். அவளை கண்டதிலிருந்து நான் இந்த நினைவையே இழந்து விட்டேன். காற்றிலே கனலிலே காணும் இடங்களிலே என் கண்மணியான அந்த பெண்மணியை காண்கிறேன். அவள் இல்லாத என் வாழ்வு எதற்கு? அவள் இல்லாத இந்த உலகம் எதற்கு? அவளை ஏன் கண்டேன்? ஸ்ரீனிவாசா, போய் எட்டாத பழத்துக்கு நீ ஆசைப்படுவதா? ஆளும் அரசர் அவர் எங்கே? ஆசிரமவாசிகளாய நாம் எங்கே? நம்முடன் சம்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வாரா? வேண்டாம், உனக்கு அவளை மறந்துவிடு. வேண்டாம்ப்பா, வேண்டாம் கண்ணா, வேண்டாம் ஸ்ரீனிவாசா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுவடா. அவசரப்படக்கூடாது. நான் அவரை கண்டு பேசி கால்களில் வீழ்ந்தாவது உன் விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி வேண்டுகிறேன். நான் சொல்வதை நம்பு ஸ்ரீனிவாசா, சொல்வதை நம்பு. நாராயண் நாராயண். தேவ ரிஷிக்கு வணக்கம். தாயே வணக்கம். உன்னை தரிசித்த நாரதன் அதிர்ஷ்டசாலி. ஹரிஹரி, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் முனிவரே? இந்த ஏழை எங்கே? நாராயணதாசனான நீங்கள் எங்கே? தாயே, நீ யாரென்று நினைத்தாய்? 7 லோகங்களிலே எல்லாம் ஆகின்ற அந்த இறைவன் நாராயணனே வாய் நிரம்ப அம்மாவென்று கூப்பிடும் பேறு பெற்ற உன்னை தரிசித்த நான் பாக்கியசாலி அல்லவா? யார் பேர் பெற்றவள்? எங்கே நாராயணன்? உங்கள் பேச்சே எனக்கு புரியவில்லை மாமுனிவரே. சொல்கிறேன் தாயே. கடந்த துவாபர யுகத்தில் யசோதை என்னை கிருஷ்ணனை கண்டு, கண்ணா, உன் பாலலீலைகளை எல்லாம் பார்த்து ஆனந்தித்தேன். ஆனால் உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கும் பாக்கியம் பெறவில்லையே என்று நொந்து கொண்டார். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா, கவலைப்படாதே தாயே, கலியுகத்தில் உனக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கப் போகிறது என்றார். கொடுத்த வாக்குக்காக கண்ணனே ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கும்படி ஆயிற்று. வேண்டிக் கொண்ட விருப்பத்துக்காக யசோதை பகலாதேவியாக பிறந்து இப்படியெல்லாம் ரசிக்க வேண்டியதாயிற்று. என்ன ஆச்சரியம்! நான் தான் அதிர்ஷ்டம் செய்தவள். ஸ்ரீனிவாசன் கண்ணனா? என் கண்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. நாராயண நாராயண. சுவாமி, வராது சுவாமி, எனக்காக அவதாரம் எடுத்தாலாம். எத்தனை கருணை அப்பா கண்ணனுக்கு. சுவாமி, சுவாமி. நாராயண
நாராயணன். வர வேண்டும். நல்லது நல்லது. பக்குவமாக திட்டமிட்டு விட்டு இங்கு எதுவும் அறியாதவராக தனிமையை ரசிக்க வந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. என்ன முனிவரே? இன்னும் என்ன, அந்த பத்மாவதியின் மனதை மயக்கிவிட்டு கனவுகளையும் காணச் செய்துவிட்டு அவள் தாயின் மனதிலும் அமைதியின்மைக்கு வித்தூன்றிவிட்டு நல்லவர் போல் இங்கு வந்து விட்டீர்கள். தங்கள் அன்னை பகுலாதேவியாரை கல்யாணம் பேசுவா என்றும் அனுப்பிவிட்டு என்னவென்று என்னை கேட்கிறீர்களே இறைவா. இன்னும் என்ன செய்வது முனிவரே? மன்னன் சொல்லியும் தன் மகள் பத்மாவதியை ஸ்ரீனிவாசனுக்கு கொடுப்பதில்லை என்று அசையாமல் இருக்கின்ற அந்த தரணி தேவியை கண்டு காரியத்தை முடிப்பதற்கு காண வேண்டும் உபாயம். அதை சாதிக்க யார் இருக்கிறார்கள்? நீங்கள் தான். நானா? எப்படி முனிவரே? வேஷத்தை மாற்றுங்கள். முற்கால தற்கால வருங்கால நிகழ்ச்சிகளை கைவார்த்து சொல்லும் ஒரு புறவஞ்சியாக நீங்கள் அங்கே போனால்? நானா? நான் நான் குறவஞ்சியா? நாராயண பாச்சு ஆகாசம் கோவில்ல சாமிய கும்பிட போனாளா லேசாக காத்தடிச்சு சந்தோஷம் உண்டாச்சு நெஞ்சிலே ஏதேதோ புது ஆசை புகுந்துச்சு. நெசந்தானே? சரி சொல்லு. கார்மேகம் போல ஒரு கரிமுகனு வந்தது, கஜராஜம் பாய்ந்தோடி உங்கிட்ட நின்னது. பைங்கிளி ஓ மனசோ பயத்தாலி நடுங்கிச்சோ, முத்தான முத்தழகி மோகினி சிரிச்சாளே. ராதையின் குரல் கேட்டு கிருஷ்ணனே வந்தாரு, பாமையின் குரல் கேட்டு மாதவன் வந்தார். அம்மணி அதிர்ஷ்டந்தா அது போல புருஷந்தா, பத்மாக மணக்க ஸ்ரீனிவாசனோ வந்தாரு. ஆமா, என் சுவாமி அருகில் வந்தார். பத்மா, என் வாய் பொய் சொல்லாது மாராணி. பூபாலன கண்டு நீ கண்ணால சிரிச்ச, கோதை நீ அவன் அழகில் உன் மனசை இழந்த. மனசால புருஷனா மதிச்சியே நீதானே, கட்ட விழும் மொட்டாக நின்னியே தரை பார்த்து. என்ன நிஜம்தானே ராஜகுமாரி? நிஜமும் இல்ல ஏதும் இல்ல. பார்த்தவுடன் மனம் இழப்பதற்கு அவன் இந்திரனோ சந்திரனோ? எப்படி 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 மாராணி, இந்திரன் சந்திரன் கூட அவன் அழகு கீழல்ல, கோடி மன்மதன் அவன் தூசுக்கோ சமமில்ல. பிரம்மனும் அவன் இல்ல, சங்கரனும் அவன் இல்ல. அவனை விட்டா ஏய் ராஜகுமாரி, அவனை விட்டா உனக்கு வேற கதியே இல்ல. மகாராணி, என் பேச்ச கட்டி லட்சணமா அவனுக்கு கொடுத்து முடிய போடு. நீ என்னதான் சொல்லு, அது முடியாது. படைத்தவனு சொன்னாலும் என் மகளை கொடுக்க முடியாது. ஏமா ஏமா ஏமா, நொடிக்கு 100 மரம் ஏன் மகங்கிறிய? 10 மாச சுமந்தியா நோவெடுத்து பெத்தியா? பூவுல பிறந்த பத்மாவதிய வளர்த்து இஷ்டம் போல ஆட்டி வைக்க பாக்குறியா? மாபிரபு ஈஸ்வரானே சொல்றேன், இந்த கண்ணாலத்துக்கு நீ ஏதாவது தடை போட்ட நிச்சயம் உன் மகன் உனக்கு இல்ல. என் குறி தப்பாதுங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் சொல்றேன். நான் இங்கிருந்து போன உடனே இன்னொரு பெரியமா வந்து கண்ணாலத்துக்கு பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. சம்மதம் சொல்லி புண்ணியத்தை கட்டிக்கம்மா. ஏமா குறி சொல்றேன் குறி. பிரபு, வணக்கத்துக்குரிய இந்த அன்னையார் ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் பெயர் பகுலாதேவி. வாழ்க மன்னவா. வாருங்கள் தாயே, அமருங்கள். தங்கள் ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் நலன்தானே? பிரபுவின் நல்லாட்சியினால் நாங்கள் அனைவரும் நலந்தான் மன்னவா. நான் இங்கே இறைவன் திருவுள்ளப்படி
திருமணம் பேச வந்திருக்கிறேன். என் மகன் ஸ்ரீனிவாசன் உங்கள் மகள் பத்மாவதியை மனம் புரிய விரும்புகிறார்.